everyone. Thank you for joining today's session of newspaper analysis and let us straight away get into it. So these are the four important articles today we are going to see in our analysis, and the first article is about dual citizenship in India and அதனோட key points பத்தி பார்க்கலாம். First, இந்த dual citizenship பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் கரண்ட்டாக வந்துட்டு என்னென்ன ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அதாவது என்ஆர்ஐஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ஆர்ஐஸ் அப்படின்னா இந்தியன் நேஷனல்ஸ் வந்துட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டோட அப்ராடில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு voting ரைட்ஸ் இருக்காது. அண்ட் பிஐஓஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட டிசெண்டன்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸாக இருப்பாங்க, இந்தியா வம்சாவளியில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அதர் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும். இந்த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஓசிஐ கார்டு மூலியமாக வந்துட்டு சில ப்ரிவிலேஜஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. இந்த ஓசிஐ கார்டு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சிட்டிசன்ஷிப்போட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸை வந்துட்டு கொண்டு வருது. டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இந்தியாவில் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்ட் 2 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லேயுமே வந்துட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியன் லாவில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் ஆஃப் அலிஜியன்ஸை வந்துட்டு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நிறையா வருது. அண்ட் டிவைடட் லாயல்ட்டிஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு சர்டைன் கண்ட்ரிக்குள்ளே மட்டுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணி வைக்கணும். அதாவது இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரைட்ஸ் கொடுப்போம் இல்லையா. அதனால் லாயல்ட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கணும் அப்படின்னு அட்வொகேட் பண்ணுறாங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தோம் அப்படின்னா இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ப்ராசஸை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. த்ரெட் டு சாவர்னிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட யூனிட்டியை வந்து இது பாதிக்கும். சச்சஸ் வந்துட்டு கிளாஸ் சர்விங் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள்ஸ் கூட இதுக்கு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு யூஎஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸோட பொலிட்டிக்கல் ரோல் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. அண்ட் டயஸ்போரா ரோல் அண்ட் அவங்களோட பவுண்டரிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் டயஸ்போரா வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறது வந்துட்டு இந்தியாவோட குளோபல் இமேஜையே வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் டைஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யாநாதெல்லாம் இந்த மாதிரியான குளோபல் லெவலில் ஒரு ப்ராமினெண்ட்டான லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா. இவர் மட்டும் இல்லை, நிறைய பொலிட்டிக்கல் லெவலில் யூஎஸில், கனடாவில், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இந்தியன் டயஸ்போரா வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத இன்னொரு டயஸ்போராவோட ரோலாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டோம், என்ஆர்ஐஸ்க்கு ஓசிஐஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவோட கவர்னன்ஸில் ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம பவுண்ட்ரியை வந்து வச்சுக்கிறது எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவோட சுச்சுவேஷனில் இருந்துட்டு இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுற சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த பாலிடிக்ஸில் ஒரு சே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும் இந்தியன் கவர்னன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி அப்படின்னா இந்தியாவோட ஜீனோம் டேட்டா பேஸ் பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்குறோம். ஸோ இதனோட ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இந்த டேட்டா பேஸோட ஸ்கோப் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அரவுண்ட் 10,000 ஜீனோம்ஸ் வந்துட்டு 83 பாப்புலேஷன் குரூப்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். அதிலிருந்து 25 மில்லியன் ஜெனட்டிக் வேரியன்ஸை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 7 மில்லியன் யூனிக் டேட்டா செட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு நம்ம ஜீனோம் டேட்டா பேஸோட ஸ்கோப்பாக நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு குளோபல் ஆக்சசபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஓப்பனாக நம்ம வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரிக்ட் ப்ரைவசியும் டேட்டா ஷேரிங் ப்ரோட்டோகால்ஸையும் வச்சுக்கிறதுனால நமக்கு இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிசிஷன் மெடிசனில் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜெனட்டிக் டிசீஸோட ப்ரீ டிஸ்போசிஷன்லாம் இருக்குது இல்லையா. சச்சஸ் வந்துட்டு இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ டிஸ்போசிஷன் வச்சுருப்போம். ஸோ அதை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்காகவும் ட்ரக் ரியாக்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்துட்டு இதை அலோவ் பண்ணுறோம். அண்ட் இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் அவுட்கம்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீனோம் இந்தியா இனிஷியேட்டிவோட
சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஜெனடிக் டிசீஸ் பற்றி நிறையா ரிசர்ச் கேரி அவுட் பண்ணலாம். அண்ட் அதனோட ப்ரிடிக்ஷனை கூட நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். அதுக்கு ட்ரக் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு வந்து ரிசர்ச்சில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்ரெப்ரசன்டட் பாப்புலேஷன்ஸை வந்துட்டு ப்ரொஃபைல் பண்ணுறதுனால நமக்கு இன்னுமே டைவர்சிஃபைடான ஜீனோம்ஸை கலெக்ட் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்க முடியும். அதனால் ரிசர்ச்சுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பூஸ்ட் டு பயோடெக்னாலஜியும் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக சொல்கிறாங்க. இந்தியாவோட பயோடெக்னாலஜி எக்கானமி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுறதுனால நம்மளால் ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவோட விஷனோட அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை குளோபல் ஹப் ஃபார் ஜீனோமிக்ஸ் அண்ட் லைஃப் சயின்சஸில் நம்ம வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் பொசிஷனை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ப்ரூவ்ட் ஹெல்த் கேர் வந்து இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். நம்ம ஏர்லி டிசீஸ் டிடெக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு பர்சனலைஸ்டாகவும் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் சீக்கிரமாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்கறதுனால நம்மளால் ஹெல்த் அவுட்கம்ஸை வந்துட்டு பெட்டராக அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூனிக் ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டரை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி ரிசர்ச் மூலமாக அப்படின்றது இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, கரண்ட்டாக இந்தியாவில் 2% ஆஃப் த பாப்புலேஷன் குரூப்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இன்னுமே போக போக ஃப்யூச்சரில் நிறைய மில்லியன் ஜீனோம்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணலாம், டேட்டா செட்ஸை வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. இதுக்கு கீ ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிசீஸ்க்கு ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது MYBPC3 அப்படின்ற மியூட்டேஷன் வந்துட்டு 4.5% ஆஃப் த இண்டியன்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்துட்டு மேபி லீட்ஸ் டு கார்டியாக் அரெஸ்ட், அதுவும் ஏர்லி கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீனோமிக் ஸ்டடீஸ் நம்ம வந்து பண்ணுறதுனால நம்ம ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி டிசீஸை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும், ஏர்லி டிடெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் LAMB3ன்ற மியூட்டேஷன் வந்துட்டு 4% பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் வந்துட்டு லீத்தல் ஸ்கின் கண்டிஷனோட இது வந்து லிங்க் ஆகிருக்கிறதுனால இதுக்குமே வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு அண்ட் ஏர்லி ஃபைண்டிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, mRNA வேக்சின்ஸ்க்கும் அண்ட் அதனோட தெரப்பீஸ்க்கும் சச்சாஸ் வந்துட்டு யூனிக் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வேக்சின்ஸ் அண்ட் தெரப்பீஸ் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரக் எஃபிஷியன்சி அண்ட் சேஃப்டி, நம்ம எந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்துட்டு ட்ரக் மெட்டபாலிசம்மை வந்து அஃபெக்ட் பண்ணும், அது வந்து சேஃபராக இருக்கிறதுக்காகவும் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் வந்துட்டு ட்ரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொரு கீ அப்ளிகேஷனாக இருக்குது. இதுக்கு இருக்க சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிமிட்டட் ரிசோர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னுமே வந்து மோர் பாப்புலேஷன் குரூப்ஸை வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஜீனோம்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளால் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஜீனோம்ஸ் வந்துட்டு அந்த பீப்புளோட பிரைவசியோட கனெக்ட் ஆன விஷயம். ஸோ அதை வந்துட்டு நம்ம செக்யூராக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீனோமிக் டேட்டாவை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் இன்னுமே அட்வான்ஸ்டு ஜீனோமிக் ஸ்டடீஸை வந்துட்டு இந்தியாவில் கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம இன்னுமே மில்லியன் ஜீனோம்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இன்க்ளூசிவிட்டியாக வந்து அச்சீவ் பண்ணணும், டைவர்சிட்டியும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் டீகோடிங் இந்தியாஸ் க்ரோத் ஸ்லோடவுன். நான் அதோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட க்ரோத் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜிடிபியோட க்ரோத் ட்ரெண்ட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரியல் ஜிடிபி க்ரோத் வந்துட்டு எவ்வளோக்கு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 6.4%க்கு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025. அது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தோம், அதாவது 8.2%ல் வச்சுருந்தோம். ஸோ பட் இப்போ வந்துட்டு நமக்கு க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ரியல் ஜிடிபி எஸ்டிமேஷனையும் நம்ம வந்துட்டு கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்துட்டு 9.7%க்கு இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டார்கெட் 10.5% நம்ம யூனியன் பட்ஜெட்டில் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன இந்த க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
டேட்டா டிஸ்க்ரிபன்சிஸ் ஒரு சேலஞ்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபி டேஃப்லேட்டரா நம்ம WPIய வந்து நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து வாலடைலிட்டிய காஸ் பண்ணலாம். அதனால வந்துட்டு ரியல் ட்ரெண்ட வந்து நமக்கு காமிக்காம இருக்கலாம் அப்படின்றது ஒரு சேலஞ்சா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 4.5%க்கு இருந்திருக்கு. ஆனா ஜிடிபி டீஃப்லேட்டர்ல இது 1.4%ஆ தான் இது வந்து காமிச்சிருக்கு 2024 ஃபினான்ஷியல் இயர்ல. ஸோ அதனால இது வந்துட்டு ரியல் பிக்சரை காட்டாம இருக்கலாம் அப்படின்றது ஒரு சேலஞ்சா இருக்கு. அண்ட் ஸ்லக்கிஷ் இன் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனோட growth வந்துட்டு 9% இருந்து 6.4%க்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் இது குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கார்ப்பரேட் டேக்ஸ் கட் வந்து 2019ல் பண்ணாங்க இல்லையா? எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனே வந்துட்டு அது குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கிறது இன்னொரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் செக்டாரல் ஸ்லோ டவுனும் இருக்குது. நம்மளோட கீ செக்டார்ஸ் லைக் மேனுஃபேக்சரிங், மைனிங், ரீட்டெயில் ட்ரேடு இந்த மாதிரியான செக்டார்ஸில் ஜிவிஏ கூடவே வந்துட்டு டீசலரேஷன் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் growth வந்துட்டு ப்ரைமரியாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஃபென்ஸ் தான் வந்துட்டு க்ரோ ஆகிட்டுருக்கு. மற்ற கீ செக்டார்ஸ்லலாம் வந்துட்டு அது கீழே தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஸ்கல் ஸ்ட்ரெயின்ஸ் கூட ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க. அதாவது டேக்ஸ் ரெவன்யூ ஷார்ட் ஃபால் வந்து ஆயிருக்கு. அதாவது ஒன்லி 56% ஆஃப் த டார்கெட்டட் ரெவன்யூஸ் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம், பர்டிகுலர்லி நவம்பர் மந்த் 2024ல். அண்ட் லெஸ் தென் half ஆஃப் 11.11 ட்ரில்லியன் வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அலோகேட் பண்ணதில் half ஆஃப் த மணி தான் வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகிருக்கிறது அப்படின்றது இன்னொரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் கம்பேரிட்டிவ் growth மாடல்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக யூபிஏ கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்க என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் கம்பேரிட்டிவ் growth மாடல்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது ஜிடிபி growth வந்துட்டு 6.8% வந்து இருந்திருக்கு. அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் growth வந்துட்டு ஆனுவலாக 10% வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து யூபிஏ கவர்மெண்ட்டில். என்டிஏ கவர்மெண்ட்டில் வந்துட்டு சேம் ஜிடிபி growth வந்துட்டு இன்னும் 6.8% தான் ஆனுவலாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் growth வந்துட்டு நமக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்த 10%ல இருந்து இப்போ என்டிஏ கவர்மெண்ட்டில் 6.3%க்கு குறைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி போஸ்ட் பேண்டமிக் வந்துட்டு ரிகவரி டிரைவனாக தான் நம்ம வந்து நிறைய பேஸ் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்ததுனால ப்ரைவேட் கன்சம்ஷன் வந்துட்டு அது நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்றது இன்னொரு ரீசனாக இருக்குது. இதுக்கு பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவென்யூ மொபிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெல்த்துக்கு போடக்கூடிய டேக்ஸு, கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ்க்கு போடக்கூடிய டேக்ஸு இதெல்லாத்தையும் நம்ம வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபிஸ்கல் ஸ்பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டேக்ஸ் பாலிசிஸை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளையன்ஸையும் ஷார்ட் ஃபால்ஸையும் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ரீன் டெக்கு, ரூரல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாமே வந்து லாங் டேர்ம் கெயின்ஸ். ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம பிபிஐ பேஸ்டு ஜிடிபி டிஃப்ளேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சியான டேட்டாவை வந்துட்டு அது ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சீசனலாக என்ன டேட்டா வந்துட்டு இருக்குமோ அதுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகி அந்த டேட்டாவை நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றது இன்னொரு பாலிசி ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் சச்சாஸ் வந்துட்டு நம்ம ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எஸ்பெஷலி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சோஷியல் சேஃப்டி நெட்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லேபர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை வந்துட்டு கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கன்சம்ஷனை வந்துட்டு பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ that's it about this article. So our next article is about 18th பிரவஷி பாரதிய திவாஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம இயர் ஆன் இயர் ஜான்வரி 9 வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஜான்வரி 9ல் தான் மகாத்மா காந்தி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க 1915ல். ஸோ அதை மார்க் பண்ணுறதுக்காக இந்த டேட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இதனோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன் என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன நேஷனல் பில்டிங்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதனோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு 2003ல் பிஎம் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இதை வந்துட்டு ஆனுவல் ஈவெண்ட்டாக தான் வந்துட்டு 2015 வரைக்கும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பை ஆனுவல் ஈவெண்ட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்.
அண்ட் இதனோட ஆர்கனைசர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அண்ட் அவங்க வந்துட்டு சிஐஐயோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் டயஸ்போரால என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ். அதாவது 3.5 crore ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் வந்துட்டு குளோபல் லெவலில் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அவங்க போத் இன்க்ளூடிங் என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஐஸ். மெஜாரிட்டியான கம்யூனிட்டிஸ் வந்துட்டு யூஎஸ்ஏல தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது 54 lakh பீப்புளும், யூஏஇயில் வந்துட்டு 35 lakh பீப்புள், அண்ட் கேனடாவில் 28 lakh பீப்புள், அண்ட் சவுதி அரேபியாவில் 24 lakh பீப்புள் வந்துட்டு இந்தியன் டயஸ்போராஸ் இருக்காங்க. அண்ட் இதனோட எக்கனாமிக் இம்பேக்ட் என்னவா இருக்குது அப்படின்னா $125 billion வந்துட்டு அவங்க ரெமிட்டன்சஸாக இந்தியாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க 2023 மட்டுமே. ஸோ அதனால் இந்தியன் டயஸ்போரா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்யூனிட்டி. அவங்க வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் ஆர் டிப்ளமேட்டிக் ரோலில் எப்படி எங்கேஜாக இருக்காங்க அப்படின்னா பைலேட்ரல் ரிலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்தியன் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸர்ட் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டயஸ்போராவோட கேட்டகரிஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஐஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ஆர்ஐஸ் அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு அப்ராடில் இப்போதைக்கு இருக்காங்க ஒர்க்குக்காக ஆர் சம் அதர் திங்ஸ்க்காக இப்போ அங்கே இருப்பாங்க. அண்ட் ஓசிஐஸ் அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு இந்தியன் ஆரிஜின் இருக்குது. அவங்க வந்துட்டு செக்ஷன் 7A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1955 ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஓசிஐ அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓசிஐக்கு என்ன எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. மர்ஜர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஐஓ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கேட்டகரியை வந்துட்டு இந்த ஓசிஐ கேட்டகரியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க 2015 இந்த 18th பிரவஷ்ய பாரதிய திவாஸ் நடந்திருக்கு இல்லையா, அதனோட ஹைலைட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன தீமாக இருந்திருக்கு அப்படின்னா டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத் தான் வந்துட்டு ஒரு தீமாக இருந்திருக்கு. அண்ட் சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா கிறிஸ்டின் கார்லா காங்கலோ. இவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் ட்ரினாட் அண்ட் டொபாகோ. ஸோ அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அவார்ட்ஸ் வந்துட்டு 27 பீப்புளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 24 கண்ட்ரீஸ். எதுக்காக அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் மெடிசனில். அண்ட் நோட்டபிள் அவார்டீஸ் வந்துட்டு யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னா லேஹ்ராஜ் ஃப்ரம் ஜப்பான், அவங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ராபர்ட் மாஷிஷ் நஹர், அவங்க ஸ்பெயின்லேருந்து, இவங்க வந்துட்டு ப்ரொமோட்டிங் கிரிக்கெட் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக அவார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி ஆஃப் குஜராத்திஸ் டு ஓமான் அண்ட் டேட்டாபேஸ் ஆன் திர்மித்தியாஸ் டு ஸ்டடி தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட கீ மெசேஜ் வந்து இந்த ஈவெண்ட்டில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா குளோபல் பீஸ் அட்வொகசி. அதாவது இந்தியாவோட ரோல் இன் பீஸை வந்துட்டு புத்தா அண்ட் அசோகா கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணதை வந்துட்டு அவர் அட்வொகேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்காரு. அண்ட் இந்தியாஸ் குளோபல் ரோல் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா குளோபல் சவுத்தை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுல இந்தியா வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியன் ரோலாக வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருக்கோம். அண்ட் விஷன் ஃபார் 2047 வந்துட்டு கீ மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவோட டயஸ்போராவோட ரோல் இந்தியாவை வந்துட்டு ஒரு டெவலப்டு நேஷனாக ஆக்கிறதுல என்னவா இருக்குது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுறது தான் இந்த விஷன் ஃபார் 2047. அண்ட் இதில் இருக்க சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டயஸ்போராவை வந்து ப்ரியாரிட்டிஸாக வச்சுக்கிற மாதிரி நிறையா பாலிசி இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டேட்டா ப்ரைவசியை சேஃப்கார்ட் பண்ணுறதுலையும் கல்ச்சரல் கனெக்ஷன்ஸை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டயஸ்போரா வந்துட்டு நமக்கு ரெமிட்டன்சஸ் சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெமிட்டன்சஸ் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்கு கிரிட்டிக்கலான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அண்ட் நம்ம சாஃப்ட் பவர் டிப்ளமசியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சச்சாஸ் வந்துட்டு இந்த மாதிரி கல்ச்சுரல் டிப்ளமசியை குளோபல் ஃபாரம்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடே செஷன்.